மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு விரைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்றால் மக்களை பற்றி புரிந்திருக்கிற, மக்கள் தேவைகளை அறிந்திருக்கிற, மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்ய வேண்டும் என்ற உந்து சக்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இருக்க வேண்டும். அதுக்கு முதல்ல மனதிலே மனிதாபிமானம் இருக்க வேண்டும். அதைத்தான் முதல்ல எங்களுடைய முதலமைச்சர் அவர்களை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த கட்சியில் நான் இணைந்த போது பார்த்துவிட்டு வந்தேன். என்னை நிருபர்கள் கேட்டார்கள், அவர் சந்திப்பு எப்படி இருந்தது என்று. நான் சொன்னேன், மீண்டும் ஒரு எம்ஜிஆரை சந்தித்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு காரணம் என்ன என்றால், பொதுவாழ்வில் இருக்கின்றவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். தன்னலம் இருக்கக்கூடாது. பிற நலத்தை பேணுவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். குடும்ப நலம் பார்க்கக்கூடாது என்பதெல்லாம் எவ்வளவு அக்கறையாக அவர் அன்றைக்கு இருந்தாரோ அதே போன்று இவர் இருப்பதை என்னாலே உணர முடிந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு விரைந்து வருவதற்கு வாக்களித்த அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏராளமாக இருக்கிறது. அதை பற்றி கவலைப்படுகிற ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம். அதான் சட்டசபையிலே அவர் பேசுகிற போது கூட ஒன்று சொன்னார், கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று சொன்னார். காரணம் என்ன என்றால், சட்டியில என்ன இருக்கிறதோ அது அகப்பையிலே வரும் என்று பழமொழி உண்டு. என்ன இருக்கிறது என்பதை அரசாங்கம் தெரிந்திருக்கிறது. வெள்ளை அறிக்கையின் மூலமாக கூட அதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்போது விரைந்து அந்த பணிகளை முடிப்பதில் இதனால் இவன் முடிக்கும் என்றாத அதனை அவன் கண் விடல் என்கின்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க பொருத்தமானவர்களை பொருத்தமான இடத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். அதிலே ஒன்றுதான் நம்முடைய மருத்துவத்துறையை சார்ந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஒரு டாக்டரே போட்டார். டாக்டர் என்றால் வெறும் நாடி பிடித்து பார்த்து சொல்லுகிற ஒரு டாக்டர் அல்ல. அவர் சொன்னது போல ஸ்டெத்தஸ்கோப்பை மட்டும் பார்த்து விட்டு நாடி துடிப்பு இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கிற அந்த வேலை மட்டும் அல்ல. உடனடியாக விரைந்த கோல்டன் அவருக்குள்ளாக அவரை காப்பாற்ற வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுகிற ஒரு நல்ல அமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். அவர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக. என்ன என்றால், இந்த மருத்துவத்துறையில் அவங்க முன்னாடி பேசிய ஒரு டாக்டர் சொன்னார், பிளாக் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த பிளாக் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற அந்த பணியைத்தான் இந்த துறையிலே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் லஞ்ச லாவணியமற்ற ஊழலற்ற, நீங்கள் அந்த தடை என்று ஆங்கிலத்திலே சொன்னீர்களே, அந்த தடை இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற அந்த பெரும் பணியைத்தான் இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து செய்து கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் ஊடகங்களின் மூலமாக பார்த்திருப்பீர்கள். அப்படி தடையில்லாமல் செய்கிற அந்த பணிதான் மக்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை இந்த மருத்துவத்துறையில கொண்டு சேர்க்க முடியும். அதைத்தான் நம்முடைய நல்ல அமைச்சர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு இந்த படிப்பு படித்த காரணத்தால் மட்டுமல்ல, மக்களோடு மக்களாக நின்று பழகக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார். சொன்னார்கள், தேர்தல் அறிக்கையை நாங்கள் எல்லாம் தயார் செய்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து 1 மணி நேரம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறப்போ பக்கத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். ஒவ்வொன்றாக விளக்கி கொண்டே வந்தார். ஆனால் முதலமைச்சர் தலையை குனிந்து கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இவர் பேசிக்கொண்டே இருந்தார். 1 மணி நேரம் என்னென்ன என்பதை பற்றி, என்னென்ன ஆய்வு நடத்தினோம், எந்தெந்த ஊருக்கு போனோம், எப்படி நடந்தது என சொல்லிக்கொண்டே வந்தார். அது 1 மணி நேரம் நாங்கள் பேசி முடிந்த பிறகு அப்படி தலை நிமிர்ந்த முதலமைச்சர் சொன்ன, இஸ் சைலண்ட் லிசனர். நிறைய பேர் சொல்லுகிறார்கள், என்ன பேச மாட்டார் என்று கேட்கிறார்கள். அவர் பேசினால் எப்படி இருக்கும் என்பதை சட்டசபை பார்த்தது. ஆனால் பேசாமல் பணிகளை முடிக்க வேண்டும் என்பதை நான் அன்றைக்கு பார்த்தேன். 1 மணி நேரம் அவர் பேசிய பிறகு தேர்தல் அறிக்கையை பற்றி தலை நிமிர்ந்து பார்த்தவர் சொன்ன, இந்த சொன்ன பாயிண்ட்ல ஒரு 8 மட்டும் ரொம்ப முக்கியமாக கருது என்று இவர் சொன்ன 1 மணி நேரம் சொன்னதை ஒரு நொடியிலே படித்து காட்டிவிட்டார். அப்போ அது அப்சர்விங் கெப்பாசிட்டி, அவரது மற்றவர்களை புரிந்து கொள்ளுகிற, உடனடியாக அதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் மிக்க, விரல் நுனியிலே விவரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமிக்க ஒரு முதலமைச்சராக இருப்பதை நான் பார்த்தேன்.